பார்வதின்ற ஒரே ஒரு நபரை வச்சு அந்த நபர்னால அந்த 11 பேரும் பயந்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. இதே பார்வதியை வந்து நீங்க ஒரு 5 ரவுண்ட் வரைக்கும் வச்சிருந்து விளையாடிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஃபயரா போயிருக்கும். ஒருவேளை அரோரா இருக்கிற டீம்ன்றதுனால பண்ணலையான்றதும் தெரியல. ஏன்னா அவர் நடந்துக்கிட்டது அப்படிதான் இருந்துச்சு. இப்போ அவருமே ஒரு தப்பு பண்ணிட்டு தான் அந்த டீமுக்கு போனார் ஃபர்ஸ்ட். பட் இந்த வீக் பார்வதி தான் கேம். ஸோ அவங்க தான் கேம் ஆடுறாங்க. அவங்க யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஆனா துஷார் பண்றது வந்து அப்பட்டமா வந்து தெரியுது. என்ன பேசிஸ்ல இவங்களெல்லாம் ஆடிஷன் எடுத்து பிக் பாஸ்ன்ற ஒரு பெரிய ஷோக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வெரி ஒஸ்ட் இல்ல, கேவலமான ஒரு விஷயம் இல்ல இது. அதை தாண்டி அவர் நிறைய கேவலமான விஷயங்கள் அங்க பண்ணிட்டு இருக்காரு. லவ்ன்ற பேர்ல, கண்டென்ட்ன்ற பேர்ல தேவையில்லாத விஷயங்கள் பண்றாரே தவிர்த்து தேவை உள்ள விஷயங்களை பண்ணா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட எப்படி பேசணுன்றதை கத்துக்கணும். அது வந்து அவர்கிட்ட சுத்தமா கிடையாது. ஸோ அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரியா மேம், பிக் பாஸ்ல வந்துட்டு வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வந்து எவிக்ஷன் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இந்த வீக்ல வந்து ஓரளவுக்கு டல் அடிச்சாலும் ஆனா முடியும் போது ஒரு மாதிரி பரபரப்பா போச்சு இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. செம்ம இதுவாக தான் போச்சு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே அவ்வளோ தெரியல, அந்த டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியல. அடுத்தடுத்து வந்து உன்னை அவுட் பண்ணுவேன், உன்னை தூக்குவேன், இப்படி அப்படின்னு இறங்கும் போது அது பயங்கர பிளாஸ்ட் ஆயிடுச்சு. சபரியோட ரியாக்ஷன், சபரியோட உண்மையான முகம்லாம் வந்து இப்பதான் வெளியில வந்திருக்கு. இந்த வீக் தான் உண்மையான சபரி வெளியில தெரிகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா இத்தனை நாள் வந்து அண்ணன் ப்ளீஸ் அப்படின்னு இருந்த சபரி இந்த டாஸ்க் வரும்போது அவ்வளோ பேர் வெறுப்பேத்துறாரு. அந்த டீமே பயங்கரமா வெறுப்பேத்துறாரு. இந்த டீலக்ஸ் டீமே பயங்கரமா வெறுப்பேத்துறாரு. இப்ப எங்கிருந்து இந்த சபரி வந்தாருன்னு எனக்கு தெரியல. அப்ப இத்தனை நாள் வந்து நடிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்க தோணுச்சு. சில பேர் வந்து கெமியா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், பயங்கரமா மாஸ்டர் பிளான் மைண்டோட இறங்குனாங்க இந்த கேம்குள்ள. ஓகே, கேம்னா பிளானிங் இருக்கதான் செய்யணும். ஆனா எனக்கு என்னன்னா இந்த சைட்ல ரெண்டு ஒரு பவர் மாதிரி கொடுத்தாங்க தான். பட் அது யூஸே இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த கேம்ல. ஏன்னா 7-7 அப்படி விளையாடினா ஓகேவா இருக்கும். பட் 7 விசஸ் சம்திங் இங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு 10 பேர் இருப்பாங்களா? 11 பேர் இருக்காங்க. அப்போ 11 பேர் வந்து 7 பேரை வந்து இது பண்ணி விளையாடும் போது அது ரொம்ப தப்பா தோணுச்சு எனக்கு. எப்படி பார்த்தாலுமே அது தப்பு தான். இப்போ இவங்க சைட்ல இருந்து அவுட் ஆனாலும், இவங்க சைட்ல இருந்து அவுட் ஆனாலும் இங்கதான் பவர், பிக் பாஸ்ல தான் பவர். அப்போ அந்த அந்த இது பார்க்கும்போது ரொம்ப மனசாட்சியே இல்லாம சில விஷயங்கள் பண்ணாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. வியானாவை புடிச்சு இழுத்துடுது எல்லாமே. அப்புறம் வந்து மெயினா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்வதியை தூக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானோடைய பார்வதியோட விளையாட்டவே நம்மள பார்க்க விடாம செகண்ட் ரவுண்ட்லயே பார்வதியை தூக்கிட்டாங்க. கெமியை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே தூக்கிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ டிஃபெண்ட் பண்ணி ஆடுறதுக்கு நீ எப்படியும் உள்ள வருவ, ஸோ அதனால நீ பயப்படாத கெமின்ற மாதிரி அந்த பொண்ணை சமாதானப்படுத்திட்டாங்க. ஸோ ஓகே, நான் எப்படியா இருந்தாலும் என் டீம் ஜெயிச்சா போதுன்றதுல கான்சென்ட்ரேட் பண்ண கெமி, நான் இருக்கணும் கேம்ல அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணல. அது ஒரு பெரிய மைனஸா எனக்கு தெரிஞ்சுது. ரெண்டாவது வந்து பார்வதியை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டியே ஒரு ரவுண்ட் விளையாடுறாங்க. அது வந்து பிக் பாஸ் கேன்சல் பண்ணிடுறாரு. செகண்ட் ரவுண்ட் விளையாடும் போது அது இன்னும் வந்து அதே முடிவுல தான் இருக்காரு. எப்படியாவது பார்வதியை தூக்கணும். நான் என்ன கேட்கிறேன், ஒரு நல்ல ஃபைட்டருக்கு வந்து என்னன்னா உன்னை விளையாட விட்டு பார்க்கணும். ஆப்போசிட்ல யார் இருக்காங்களோ அவங்கள விளையாட விட்டு அடிக்கணுமே தவிர்த்து எடுத்த உடனே நீ தூக்கிட்டேனா அப்ப நீ அந்த இடத்துல பயப்படுறதுன்னு அர்த்தம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பார்வதி இவ்வளோ நாள் இந்த ஒரு வாரம் வந்து மத்தவங்களை வச்சு செஞ்சதுக்கு எல்லாரும் சேர்ந்து வச்சு செஞ்சுட்டாங்க பார்வதி. கரெக்ட், அப்படியே நீங்க நினைக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை விளையாட விட்டு அப்புறம் நீ அடிக்கணும். விளையாடுறதுக்கு முன்னாலேயே இதுதான் விளையாட்டு, நாங்க இப்படிதான் விளையாடுவோம்னு விளையாடினா அது வந்து அந்த அந்த பர்சனை பார்த்து நீ பயந்துட்டேன்னு அர்த்தம். ஸோ அந்த பார்வதின்ற ஒரே ஒரு நபரை வச்சு அந்த நபர்னால அந்த 11 பேரும் பயந்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. சோ அதனால அவங்கள தூக்கிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஓகே, அப்ப பார்வதியும் கெமியும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாவே இவங்களே விளையாட்டுலயே காமிச்சிட்டீங்க. இவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் பேசிக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, நாங்க இந்த வாட்டி நாங்க உங்களுடைய அதாவது பார்வதியோட போட்டோவை வைக்கிறோம், நீங்க கெமியை நீங்க அவுட் பண்ணிக்கோங்க, அடுத்த வாட்டி எங்க டீம்ல இருந்தா நாங்க லாஸ்டா வைப்போம், நீங்க விட்டு கொடுக்கணும். காம்ப்ரமைஸ் மாதிரி பேசிக்கிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம பார்வதியை வந்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து தூக்கிட்டாங்க. இப்படிதான் இந்த கேம் கொஞ்ச நேரத்துக்கு மூவ் ஆச்சு. அப்புறம் முக்கியமான ஒரு நபர்களை தூக்கணும்ன்றதுக்காகவே வந்து வினோதா இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும், அப்புறம் வியானா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் தூக்கணும்ன்றதுக்காகவே வந்து ஒரு சில மாஸ்டர் பிளான்லாம் போட்டு, நீ இப்படி நான் அப்படி நிக்கிறேன், வியானாவை இப்படி பிடிச்சி தூக்குறேன், ஆதிரியை மட்டும் ஏன் யாருமே டச் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஆதிரி எப்ப லாஸ்டா தான் வந்து லாஸ்ட் ஒரு 4 ரவுண்ட் இருக்கும்போது தான் 4 to 3 ரவுண்ட்ஸ் இருக்கும்போது தான் ஆதிரியை விட்டாங்க. அதாவது பிக் பாஸ் டீமுக்கும் இந்த டீமுக்கும் போட்டி போயிட்டு இருக்கிறதுல லாஸ்ட் ஒரு 2 ரவுண்ட்ஸ் இருக்கும்போது தான் ஆதிரியை வந்து பிடிச்சாங்களே தவிர்த்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதிரி போட்டோவை யாரும் எடுத்து வச்சு விளையாடல.
ஆதிரையும் வந்து என் போட்டோ நானே எடுத்துட்டு போறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பிளஸ் இருக்கு, பவர் இருக்கு. சோ அவங்க எடுத்துட்டு போய் வச்சிருந்தாங்க. ஆதிரையும் வந்து இந்த வீட்டுக்கு விளையாடுன மாதிரி எனக்கு தோணல. டீலக்ஸ் டீமுக்கு ஆதிரை விளையாடுன மாதிரி எனக்கு தோணல. அவங்களுக்காக அவங்க ஆமா. விளையாண்டுட்டாங்கன்னு சொல்றீங்க. அது ஒரு ப்ராப்ளமாவே போச்சு. நீ வந்து இங்க இருக்கும்போது இந்த டீமுக்கு விளையாடுவியா, அந்த டீமுக்கு விளையாடுவியான்னு ஒரு கான்வர்சேஷனே போச்சு. அரோராக்கு இவங்களுக்கெல்லாம், சுபிக்ஷாக்கெல்லாம். அதுல வந்து அரோரா ஜென்யூனா நான் வந்து எந்த டீம்ல இருக்கணும் அந்த டீமுக்கு தான் விளையாடுவேன்ற பேச்சுவார்த்தை போய் அது சண்டே ஆகி பயங்கர பிளாஸ்ட் ஆச்சு நேத்து. அது எல்லாமே பார்த்திருப்பாங்க. ஆனா ஆதிரி வந்து எப்படின்னா, நான் இருக்கிற டீமுக்கு தான் நான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு, அவங்க விளையாடுறது, பேசுறது எல்லாமே வந்து பிக் பாஸ் டீமுக்காக தான் தவிர்த்து டீலக்ஸ்க்காக அவங்க விளையாடல. கேட்டா அது ஏன் இஷ்டம். பிக் பாஸ்க்காக எனக்கு என்ன தோணுதோ நான் அததான் செய்வேன். பிக் பாஸ் டீமுக்காகவா இல்ல அந்த பர்టిక్యులர் ஒரு அந்த ஒரு நபர் அந்த டீம்ல இருக்கிறதுக்காக அந்த டீமுக்கு. சோ இப்படிதான் வந்து இந்த கேம் ஃபுல்லா போச்சு. அது ரொம்ப வந்து என்ன சொல்றது, அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஒரு பயங்கர ஃபயரோ அப்படி இல்ல. இதே பார்வதியை வந்து நீங்க ஒரு 5 ரவுண்ட் வரைக்கும் வச்சிருந்து விளையாடிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஃபயரா போயிருக்கும். அது அப்படியே அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லயே தூக்குனது வந்து அது வேஸ்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எப்பவும் நடக்கிற டால் டாஸ்க் மாதிரி இந்த டாஸ்க் இல்லையோ? ஆமா இல்ல. லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் அன்ஷிதாக்கும் பயங்கர ஃபைட் போச்சு. இல்ல அது ரொம்ப 2 நாளா போச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி மிட் நைட் ஒரு 3 to 4 o'clock வரைக்கும் அது போச்சு. அப்படி போச்சு. அப்போ அதுல வந்து ஜாக்லின் தான் வந்து வின் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபைட் இதுல இருக்கும் நினைச்சுதான் இந்த டாஸ்க் ஸ்டார்டிங்லயே பசங்களாம் மீம்ஸ் போட்டாங்க, செம்மையா வெயிட் பண்றோம் இப்படி அப்படின்ட்டு. ஆனா இவங்க விளையாடுறத பார்த்து ஒண்ணுமே தோணல, என்ன சொல்றதுனே புரியல. ஓகே என்ஜாய். இதுல என்ன ஒரு இவங்களுக்கு டீலக்ஸ் டீமுக்கு மைனஸ் அப்படின்னா, இவங்க 7 பேர் அவங்க 11 பேர். அதனால இவங்களை டிஃபெண்ட் பண்றதுக்கும் அந்த 6 பேர் 7 பேர் மொத்தமா சேர்ந்துடுறாங்க. இவங்க சைட்ல இருந்து 2 பேர் தான் அந்த டீமை டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப அவங்களுக்கு தான் எல்லாத்துலயுமே பிளஸ் இருந்திருக்கு. பிக் பாஸ் டீமுக்கு தான் பிளஸ், டீலக்ஸ் டீமுக்கு வந்து மைனஸ் தான் போயிருக்கே தவிர்த்து ஒரே ஒரு பிளஸ் அந்த போட்டோ எடுக்கிறது, அது மட்டும் தான். மத்தபடி இவங்க சைட்ல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சைட்ல 7 இந்த சைட்ல 7 வச்சிருக்கணும். அந்த வகையில பார்க்கும்போது எனக்கு இந்த கேம் ஃபேர் கேமா தெரியல. ஓகே, எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட துஷார் வந்து ஏன் இப்படி நடந்துகிட்டாரு? சுத்தமா வந்து இது யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அவருக்கு கொடுத்த பதவிங்கிறது ஒரு பெரிய பதவி. அண்ட் மோர் ஓவர் வந்து இந்த சீசன்ல வந்து அவருக்குன்னு ஒரு பிரத்யேக ரூம் கொடுத்தாங்க, தலைங்கிற ஒரு பெரிய பேர் கொடுத்தாங்க. அதெல்லாம் மறந்து துஷார் வந்து ஏதோ ஒரு கனவு லோகத்துல வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எந்த சீசன்லயுமே எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் பதவியை ஃபர்ஸ்ட் வாரத்திலே பறிச்சதா வந்து இல்ல. ஆனா இது நடந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க துஷாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. அவர் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே, இவர் வந்து ஜென்யூனா நியூட்ரலா 2 சைட்லயுமே இருந்து எல்லாத்தையுமே பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு பர்சனலா. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல லைவ்ல பார்க்கும்போது அவர் அப்படி பண்ணல. இங்க பண்ற கண்ட்ரோல்ல அந்த பிபி டீம் கிட்ட அவர் பண்ணல. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அரோரா இருக்கிற டீம்ன்றதுனால பண்ணலையான்றதும் தெரியல. ஏன்னா அவர் நடந்துக்கிட்டது அப்படிதான் இருந்துச்சு. இப்போ அவருமே ஒரு தப்பு பண்ணிட்டு தான் அந்த டீமுக்கு போனார். ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் டீமுக்கு போனாரு, அதுக்கப்புறம் கேப்டன் ஆனாரு. ஆனா நீங்க பண்ற தப்பு உங்களை சுட்டி காட்டி நீங்களே அப்படி போயிட்டீங்கன்னும் போது இந்த சைட்லயும் வந்து தப்பு நடக்குது, இந்த சைட்லயும் தப்பு நடக்குது. அதாவது அவரு கண்ணை மூடிட்டு அந்த பிக் பாஸ் டீம்ல வந்து சொல்றாங்க அப்படின்னா, டீலக்ஸ் டீம் இப்படி பண்றாங்க, நாங்கெல்லாம் சாரி கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த இடத்துல தலைவர் தான் வந்து ஸ்ட்ராங்கா நின்னு பேசணும். இல்ல முடியாது, நீங்க உப்பு போட்டதுக்கு நீங்க சாரி கேட்டுதான் ஆகணும், நீங்க சாரி கேட்கலன்னா இங்க எந்த வேலையும் நடக்காதுன்றத வந்து தலைவர் தான் ஸ்டபனா சொல்லணும். ஆனா அந்த ஒரு ஸ்டபன் அவர்கிட்ட இல்ல. அப்ப இந்த விஷயத்துல பார்வதி பண்ணது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு பார்வதி பண்ணது கரெக்ட் தான். நான் இப்ப சொல்றேன், பார்வதியோட கேம் வந்து கரெக்ட் தான். ஒரு சில டைம்ல அவங்க ஒரு மாதிரி பண்றாங்க, ஒரு மாதிரி பேசுறாங்க, நெக்கலா பண்றாங்க, அதெல்லாம் நான் தான் சொல்லியிருக்கேன். இப்பவும் சொல்றேன், நான் அதை இது கூட கம்பேர் பண்ண விரும்பல. பட் இந்த வீக் பார்வதி தான் கேம். சோ அவங்க தான் கேம் ஆடுறாங்க. அவங்க யார் என்ன சொன்னாங்க அதை பத்தி கவலை இல்லை. ஆனா துஷார் பண்றது வந்து அப்பட்டமா வந்து தெரியுது இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு. இப்போ இந்த சைட்ல பார்வதி சொன்னா வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஸ்டபனா நிக்கிறீங்கல்ல கேப்டனா வந்து இப்ப அந்த மேடம் மேல உட்காந்தா நீங்க இறங்கித்தான் ஆகணும், நீங்க இறங்குற வரைக்கும் இங்க வேலை நடக்காதுன்னு அவங்க சொல்றாங்க. அத வந்து நீங்க வந்து சொல்றீங்க பார்வதி கிட்ட, அவங்களும் வந்து ஓகேன்ட்டு இறங்குறாங்க. அப்புறம் அவங்க சாரி சொல்லணும்னு சொல்றீங்க. அது எல்லாமே கேப்டன் தானே கேக்குறாரு. நீங்க சாரி சொன்னாதான் அவங்க வேலை செய்வாங்க, நீங்க சாரி சொன்னாதான் இது பண்ணுவாங்க. ஆனா பார்வதி வந்து ஒரு சாரி சொல்லி கேட்டாங்க அந்த டீமுக்காக. உப்பு போட்டதுக்கு சாரி இன்னும் சொல்லல. அதுக்கு அதை ஏன் கேப்டனா இருந்து அவர் செய்யல?
ஏன் ஒரு சாரி வாங்கி இங்க தரலையே அந்த சாரிய? ஏன்னா அப்பவும் கேட்டாங்கல்ல, பார்வதி வந்து கேட்டிருந்தாங்களே, ஆமா. ஏன் துஷார் உனக்குன்னு சொந்த அறிவு இல்லையா? அப்பெல்லாம் வந்து அவரு பெரிய இது மாரி வந்து அவரு சொன்னார் இல்லையா? இல்ல நான் எனக்கு அறிவு பேசுறேன் இல்ல. எனக்கு இதுதான். இல்ல நான் இப்படிதான். அப்படின்ற மாரி ஒரு மாரி பண்ணாரு. ஆனா அது பார்வதி வந்து உனக்கு சொந்த மூளை இல்லையான்னு கேட்டது, 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் சொன்னது இதெல்லாமே ஓவர் ஆட்டிட்யூட் தான். நான் அது என்னைக்குமே நான் வந்து வாங்க ஓகே சூப்பர் பார்வதின்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு சில விஷயங்கள் பார்வதி கேட்கறது கரெக்ட். இந்த கேமா இருக்கட்டும், இந்த கேம தாண்டி அந்த வீட்ல நடக்கிற அரசியலா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கிளியரா தெரியுது லைவ்ல நம்மளுக்கு பார்க்கும்போதே. அப்படி இருந்தும் இந்த பொம்பள வாயாடுது, பஜாரியா இருக்கு. இதுக்கே நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க சைடு நியாயம் இருக்கு. பார்வதி சைடு நியாயம் இருக்கு. ஒரு சில டைம் காசிப்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. அதெல்லாம் நம்மளால கேட்க முடியல. அது எல்லாமே ரைட். ஆனா அவங்க கேட்கிற பாயிண்ட் கரெக்ட் தானே. அந்த கேம்ல அவங்க கேட்கிற பாயிண்ட் கரெக்ட்டா தானே இருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு கேப்டனா இவர் தோத்துட்டார்ல. ஒரு தலையா இவர் தோத்துட்டார்ல. ஒரு மைக் மாட்டுறதா இருக்கட்டும், ஒரு டிசிப்ளின் இல்ல. அதே மாரி டாஸ்க்குக்கு பிக் பாஸ் கூப்பிடுறாருன்னா, கரெக்ட்டா வந்து உடனே உட்கார மாட்றாங்க. இதுவே ஃபர்ஸ்ட் வீக்லயே இந்த மாரிலாம் செகண்ட் வீக்லயே இதெல்லாம் நடக்குது அப்டின்னா, கண்டிப்பா இது மாரி ஒரு பெரிய விஷயம் நடந்தா தான் அடுத்தடுத்த வாரங்கள்ல இது நடக்காது. அதே மாரி தான் இந்த எஃப்ஜே விஷயத்திலயுமே நான் சொன்னேன். ஸ்ட்ராங்கான வார்னிங் குடுத்திருந்தா, இந்த வாரம் வந்து அது கன்டின்யூ ஆயிருக்காது. இந்த வாரமும் கன்டின்யூ ஆகுதுல்ல. நேத்து வினோத் கூட பிரச்சனை வரும்போது இப்படின்றது, இப்படின்றது. இது என்ன ஆட்டிட்யூட்? என்ன பேசிஸ்ல இவங்களலாம் ஆடிஷன் எடுத்து பிக் பாஸ்ன்ற ஒரு பெரிய ஷோக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க? இது வெரி வொர்ஸ்ட் இல்ல. கேவலமான ஒரு விஷயம்ல இது. அத தாண்டி அவர் நெறைய கேவலமான விஷயங்கள் அங்க பண்ணிட்டு இருக்காரு. லவ்ன்ற பேர்ல, கன்டென்ட்ன்ற பேர்ல. அந்த பொண்ணு அவர விட பெரிய பொண்ணு. அது நம்மளுக்கு தேவையில்ல. ஆனா வந்து ரொம்ப வொர்ஸ்ட்டா போது. அது இன்னும் அதையுமே கண்டிக்கணும்னு தான் நான் சொல்றேன். இது ஏன்னா இது குடும்பங்கள் பார்க்கும் ஷோலாம் வந்து பெருமைலாம் பேசிக்கிறாங்கன்னும்போது, அப்போ அந்த ஷோவ அந்த மாதிரி நடத்தணும். இல்ல எங்க கண்ணுக்கு அத காட்டாமயாவது இருக்கணும். 2த்தையுமே பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம பேசினா வந்து நம்மள சொல்றாங்க. சோ அது அந்த இதுல பார்க்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் துஷார் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலன்னும்போது அது தப்பு. அதே மாரி இப்ப நான் சொன்னேன் இல்லையா? எஃப்ஜே பண்ண வேலை. அங்க துஷார் உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்காரு அத பார்த்து. அவர் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும்னா, இது விளையாட வந்திருக்கீங்க. கேமரா இருக்கிற இடம். ஆமா. 61 கேமரா 61 கேமராக்கு மேலயே அங்க இருக்கு. பேக் கேமராலாம் இன்னும் இருக்கு. மிரருக்கு பின்னாடிலாம் கேமரா இருக்கு. சோ எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்படுது. ஒரு பேசிக் மேனர்ஸ் இருக்கணும். பேசிக் சென்ஸ் இருக்கணும். நம்ம எந்த மாரி ஷோல இருக்கோம். இது ஒரு பெரிய டெலிவிஷன் ஷோ. அதுவும் வந்து லைவ் நான் ஸ்டாப் லைவ்ல போயிட்டு இருக்கு. நம்ம பண்றது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்டின்னும்போது அந்த இடத்துல நீங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது ஒரு கேப்டனோட கடமை. அத வந்து எல்லாம் பார்த்து அப்ரிஷியேட் பண்றாங்களே தவிர்த்து அத அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சபரி வந்து பெரிய இவர் மாதிரி வந்து சண்டையில மட்டும் அத சொல்வாரு. டேய் இங்க சண்டை உங்க சண்டை இங்க எடுத்துருந்தீங்கன்னா இது அரசியல் ஆயிடும்டா. இது வந்து வேற மாதிரி பேசப்படும்டா. இது வந்து தப்பா கன்வே ஆயிடும்டா. அது மட்டும் பாத்துக்கோங்கடா. இப்படி எல்லாம் சொல்ற சபரி இந்த மாதிரி ஒரு பேசிக் மேனர் சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா அது பெட்டரா இருக்கும்ல. அது எவ்வளவு வொர்ஸ்டா போகுது. ரொம்ப கீழ்த்தனமா போயிட்டு இருக்கு. பார்க்க முடியல லைவ் உட்காந்து. இப்போ இது ஒரு பக்கம் இருந்தா கூட கம்ருதீன் வந்து இந்த தடவை போவாரா போமாட்டாரா? ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு. நம்ம பார்க்க முடிஞ்சுது. இந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் இருக்கான்னு ஒரு கேள்வி. ஒருவேளை எவிக்ஷன் இருந்தா கம்ருதீன் போயிருவாரா? எனக்கு தெரிஞ்ச கம்ருதீன் போக மாட்டாரு. கம்ருதீனுக்கு கீழே இன்னும் நிறைய பேர்லாம் இருக்காங்களே. அப்சரா இருக்காங்க. அப்சராலாம் இன்னும் ஓப்பன் அப் ஆகல. அவங்க இன்னும் அவங்களோட ஸ்டோரி நம்ம கேட்கல. அவங்க இன்னும் விளையாட தொடங்கல. இந்த விளையாட்டுல ஓகே ஓரளவுக்கு வந்தாங்க. சூப்பரா இருந்தது அது பார்க்க. ஆனா இன்னும் அவங்க நல்லா பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோடது. 2வது எஃப்ஜே வந்து தேவையில்லாத விஷயங்கள் பண்றாரே தவிர்த்து தேவை உள்ள விஷயங்களை பண்ணா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட எப்படி பேசணுன்றத கத்துக்கணும். அது வந்து அவர்கிட்ட சுத்தமா கிடையாது. சோ அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கெமி வந்து வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சிருக்கு. மேபி இந்த லவ்வுக்காக கண்டென்ட்டுக்காக இவங்க டிஆர்பிக்காக வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். மத்தபடி அவருக்கு சப்போர்ட் அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு எதுவும் தோணல. அன்அபிஷியலா அவர் தான் லீஸ்ட்ல இருக்காரு. எஃப்ஜே. ஆமா. முதல்ல மேல இருந்தாரு. அப்புறம் அப்சரா கீழ இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் அந்த 3ல பாத்தீங்கன்னா அப்சரா, கெமி, எஃப்ஜே இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. சோ இவங்க 3 பேருக்குள்ள தான் இப்ப காம்படிஷன் போயிட்டு இருக்கு. அதுல பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அப்சராவை காப்பாத்தணும்னு நினைச்சாங்கன்னா எஃப்ஜேவை தூக்குவாங்க. கெமியை தூக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கெமி ஸ்ட்ராங் பிளேயரா இருக்காங்க. ஸோ அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா நீங்க ஆச்சரியமா பாத்தீங்கன்னா கெமியை கூட தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க தூக்கி காமிச்சிருவாங்க. ஏன்னா வந்து
லாஸ்ட் சீசன்ல அப்படிதான் சுனிதா போக வாய்ப்பு இல்ல, சுனிதா விளையாட விடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். சீரியஸா அது அன்எக்ஸ்பெக்டட். பாத்தீங்களா? யாருமே நினைக்கல. அதுதான் அவங்க பண்ணுவாங்க. எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள். அதுதான். அது மட்டும் எவிக்ஷன்ல மட்டும் தான் அதை காட்டுவாங்க. ஷோல எதுவும் இருக்காது. ஷோல நம்ம எதிர்பார்த்தா ஒரு லவ் தான் இவன் பண்றான்ப்பா அப்படின்னுவோம். அவன் லவ் தான் பண்ணிருப்பான். ஆனா வந்து எவிக்ஷன்ல மட்டும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் டைம் நான் சுனிதா சொல்லிட்டே இருந்தேன். எப்படி சுனிதா தூக்குனது என்னால ஷாக்கா இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஓகே யாரோ ஒருத்தர் அன்ஷிதா சுனிதா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தூக்குனா தான் கேம் போவோம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது ஒருவேளை கெமியை தூக்குனா கனியோட கேம் தெரியுமோ அப்படிங்கிறதுக்காக கெமியை தூக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க டச் பண்ணாம எஃப்ஜேவை தூக்குவாங்க. ஒருவேளை ஆதிரியோட கேம் பார்க்கணும் அப்படின்னா எஃப்ஜேவை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்படிதான். ஆனா எதுவுமே பண்ணாதவங்கள தானே எப்படி தூக்கணும்? அப்பனா அப்சராவை தான் தூக்கணும். அதான் சொல்றேனே, அவங்கள வச்சு ஒரு கண்டென்ட் தேவைப்படுது. அந்த கண்டென்ட் இத்தனை நாள் வரைக்கும் வரல, அந்த ஸ்டோரி வரைக்கும் வரல அப்படின்னும் போது அவங்கள வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன். ஓகே. சோ மொத்தத்துல நீங்க சொல்றது பார்த்தா ஒரே குழப்பமா இருக்குல்ல? சத்தியமா அதுதான். எனக்கும் இந்த வீக் அப்படிதான் இருக்கு. போன வீக் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்ல. ஏன்னா ஒரு 2 நாளே தெரிஞ்சிச்சு பிரவீன் காந்தி சார் தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கேத்த மாதிரி பிரவீன் காந்தி தான் நான் சொன்னேன். ஆனா இந்த வீக் பாத்தீங்கன்னா யார் போறாங்க யார் போறாங்க நான் நேத்து வரைக்கும் அப்சரா தான் கீழே இருந்தாங்க. இன்னைக்கு சடனா பார்க்கும்போது அப்சரா வந்து கெமி சாரி அப்சரா கெமி எஃப்ஜே அப்படி இருக்காங்கன்னும் போது ஒரு படி மேலதான் இருக்காங்க. அப்படி பார்த்தா காம்படிஷன் வந்து கெமி அண்ட் எஃப்ஜே தான். இவங்க 2 பேருக்குள்ளதான். அப்படி இல்ல இவங்க 2 பேருமே நாங்க தூக்க மாட்டோம், இவங்க 3 பேருமே நாங்க தூக்க மாட்டோம்னா நோ எவிக்ஷன் வச்சிருவாங்க. இப்படிதான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வாரம் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைஞ்சதுக்கு நன்றி. நன்றி.